This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திறந்தவுடன் பெங்களூரு டு சென்னை எக்ஸ்பிரஸ் விரைவு சாலையில் அடுத்தடுத்து நடந்த விபத்துகள் ஏன்? சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் விரைவு சாலையில் கர்நாடக பகுதி முழுமையடைந்து போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. இந்த எக்ஸ்பிரஸ் விரைவு சாலையில் பயணம் எப்படி இருக்கும் என்பது தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் சில பகுதி இன்னும் இதில் திறக்கப்படவில்லை. கர்நாடக பகுதி மட்டுமே திறக்கப்பட்டு உள்ளது. ஆனால் இந்த சாலையில் அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்பட தொடங்கியுள்ளன. கடந்த 3 வாரத்தில் மட்டும் 3 விபத்துகள் ஏற்பட்டு உள்ளன. இதில் 7 பேர் வரை பலியாகி உள்ளனர். இந்த விபத்துகளுக்கு பின் முக்கியமான காரணங்கள் உள்ளன. சாலை புதியது என்பதால் பலரும் காட்டுத்தனமாக வேகமாக ஓட்டுகிறார்கள். எங்கே பைக் அனுமதி இல்லை என்றாலும் டோல் இல்லை என்பதால் பலரும் பைக்கில் செல்கிறார்கள். அங்கே நடந்த 3 விபத்தில் 2 பைக் சம்பந்தப்பட்டது ஆகும். அங்கே இப்பொழுது பெரிய அளவில் விளக்குகள் இல்லை. இங்கே இரவு நேர பயணம் அனுமதிக்கப்பட்டு உள்ள நிலையில் இதன் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. இந்த சாலை பகுதிகளில் போதிய விளக்குகள் இன்னும் பொருத்தப்படவில்லை. ஒரு பக்கம் பயணிகள் வேறு நடக்கின்றனர். அதே போல பொட்டல் காடாக இருப்பதால் இரவு நேரத்தில் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது. தற்போது கர்நாடக பகுதி மக்கள் இது நீண்ட டிரைவிங்களுக்கு, ஜாலி டிரைவுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் விபத்துகள் அதிக அளவில் இங்கே ஏற்பட தொடங்கியுள்ளன. ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் இன்னும் முடிக்கப்படாத 260 கிலோமீட்டர் விரைவு சாலை ஆகஸ்ட் 2025க்குள் முழுமையாக செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 71 கிலோமீட்டர் நீளமுள்ள கர்நாடக பகுதி திறந்திருப்பதால் விரைவு சாலையை சுற்றி வசிக்கும் உள்ளூர் மக்களும் சாலை முடியும் வரை நீண்ட தூரம் சென்று திரும்பி வருபவர்களும் இதை பயன்படுத்துகின்றனர். ஹாஸ்கோட் அருகே ஜின்னகோரா உள்ள ஒரு கோயில் காரணமாக இங்கே பயணிகள் தாமதமாக நடந்து கோவில் இடமாற்றம் செய்யப்பட்டு 400 மீட்டர் தூரம் சாலை அமைக்கும் பணி தற்பொழுது முடிவடைந்தது. இதையடுத்து சாலை மக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. சில சிறிய பணிகளை தவிர மற்ற பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டது. விரைவு சாலையில் மாலூர், பங்கர்பேட்டை மற்றும் பொத்தமங்கலாவில் வெளியேறும் கிளை சாலைகள் உள்ளன. முழு நீளம் இன்னும் முடிவடையாததால் டோல் சார்பாக எந்த கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை. இந்த விரைவு சாலையை இப்பொழுது உள்ளூர்வாசிகள் மற்றும் நீண்ட தூரம் செல்பவர்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த விரைவு சாலையானது கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் வழியாக செல்கின்றன மற்றும் அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு 120 கிலோமீட்டர் என்று நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது. பெங்களூரு மற்றும் சென்னை இடையே தற்பொழுது 6 மணி நேரத்திற்கு மேலாக உள்ள பயண நேரத்தை 3 மணி நேரத்திற்குள் குறைக்க முடிவு செய்துள்ளனர். இந்த 4 வழி சாலையில் கட்டுமானம் கர்நாடகாவில் 3 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஹாஸ்கோட் மற்றும் மாவ்லூருக்கு இடையே 27.1 கிலோமீட்டர், மாவ்லூர் மற்றும் பங்கார்பேட்டை இடையே 27.1 கிலோமீட்டர், பங்காருப்பேட்டை மற்றும் பொத்தமங்கலா இடையே 17.5 கிலோமீட்டர். பெங்களூர் சாலை சென்னை விரைவு சாலை அவசரத்திற்கு யூடர்ன் எடுக்கும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவசர கால தேவைகள், போக்குவரத்து மாற்றங்கள் சமாளிப்பதற்காக யூடர்ன் எடுக்கும் வசதி அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக எக்ஸ்பிரஸ்வே சாலைகளில் இப்படி யூடர்ன் எடுக்கும் வசதிகள் இருக்காது. ஆனால் சென்னை பெங்களூர் சாலை இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெங்களூர் இடையே அமைக்கப்பட்ட எக்ஸ்பிரஸ்வே சாலையில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்பட்டு உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.